வாட் யூ மீன் பை NH2H? இது வந்து நம்ம ஆர்கானிக்கில் படிச்சிருக்கோம். டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அமோனியாவில் NH3க்கு பதிலாக OH இருக்குது. அந்த மாதிரி NH2 ஹைட்ராக்சிலமின், அப்புறம் NH2 NH2னா ஹைட்ரஜன், அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். திஸ் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் அமோனியா. NH2OH இஸ் கால்ட் ஆஸ் ஹைட்ராக்சில் அமீன். ஹைட்ராக்சில் அமீன் போட்டால் என்ன ஆகுனா, இந்த ஆல்டிஹைடிக் குரூப்பில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் ஓ இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிஜனும் இதில் இருக்க ஹைட்ரஜனும் வாட்டராக ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு டபுள் பாண்ட் NOHன்னு வரும். இது காமனாக ஒரு கீட்டோ குரூப்லேயோ இல்லை ஒரு ஆல்டிஹைடு குரூப்லேயோ ஹைட்ராக்சில் அமீன் போட்டால் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ வர ப்ராடக்ட் வந்து டபுள் பாண்ட் NOHன்னு வரும். அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஆக்சிம்ட் இல்லையா? எஸ் சார் நோ? ஸோ இந்த மாதிரி ஆக்சிம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் CHOட நம்ம ஹைட்ரஜன் போட்டால் இதெல்லாம் வந்து இது வந்து உங்களுக்கு கண்டென்சேஷன் மாதிரி வாட்டர் ரிமூவல். இது வந்து அடிஷன், எந்த ரிமூவலும் கிடையாது. அப்படியே இங்கே வந்து இந்த ஆக்சிஜனோட இந்த ஹைட்ரஜனும் இந்த கார்பனோட இந்த சிஎனும் அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து அடிஷன் ப்ராடக்ட். ஸோ ஒரு அடிஷன் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆக்சின் ஃபார்மேஷன், கண்டென்சேஷன் விச் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபார் தி ஆல்டிஹைடிக் குரூப் இருக்கிறதுனால குளுக்கோஸில் ஆல்டிஹைடிக் குரூப் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். புரியுதா? ஸோ புரியுதா இல்லையா நிகாஷ்? புரியுதா? So these two are the reactions which confirms the presence of what? Presence of என்னாச்சு? ஸ்ட்ரெயிட் செயின் தான் ஹைட்ரஜன் அயோடைடு. நீ அது வரைக்கும் தான் லிசன் பண்ணியிருக்க, அப்புறமா லிசன் பண்ணல போல இருக்கு. ஸ்ட்ரெயிட் செயினுக்கு வந்து ஹைட்ரஜன் அயோடைடு, அதாவது ஆல்டிஹைடிக் குரூப் இருக்கு இல்லையா, அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ஆக்சிம் ஃபார்மேஷன், அப்புறம் சைனோஹைட்ரன் ஃபார்மேஷன். புரியுதா? அப்போ ஆல்டிஹைடு குரூப் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுது இந்த ரெண்டு ரியாக்ஷனும். புரிஞ்சுதா? புரியுதா நிகாஷ்? இப்போ சொல்லு மறுபடியும், என்ன ரெண்டு ரியாக்ஷன் வந்து ஆல்டிஹைடு குரூப் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுது? சரி, நீ பெட்டர் இந்த ரெண்டு ரியாக்ஷனை போடு. அதாவது இந்த ஆல்டிஹைடிக் குரூப், இந்த CHO அப்புறம் CHOH4 CH2OH இந்த ரியாக்ஷன் எழுது. அதே மாதிரி இந்த ரியாக்ஷனும் நீ எழுது. இது மொத்தம் 3 ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். இது வந்து நான் ஹைட்ராக்சில் அமீனோட, இது வந்து ஹைட்ரஜன் சயனோட நானும் போடுறேன்.